நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் பார்த்தசாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் இப்போ இருக்கக்கூடிய கால சூழலை வச்சு தேர்தலை மையமா வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. தை மாதம் தரையெல்லாம் நடுங்கும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த தை மாதத்தில் மழையெல்லாம் வருது, என்ன காரணம்? அதுவும் குறிப்பாக இப்போ சென்னையில் 2-3 நாளாக பெரிதளவில் ஆங்காங்கே மழை துளி, அப்புறம் ஒரு பகுதியில் நல்ல மழை, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்ல மழை. உள் மாவட்டங்களில், அதுவும் வட கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவுக்கான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். என்ன வானிலை ஆய்வு மையம் உங்களுக்கு தகவலாக சொல்கிறாங்க? தை மாசம் குளிர்னால மட்டும் நடுங்கணும் இல்ல, இப்ப மழைனாலையும் நடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாறி இருக்கு இப்போ. ஆக்சுவலா இது ஜனவரி மாசத்துல நம்ம மழையை பார்த்திருக்கோம். ஆக்சுவலி 2021 2022 நம்ம ஜனவரிக்கு மழை வந்திருக்கு. பட் அப்ப மழையெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு முதல் 2 வாரத்துல வரும். இப்போ பொங்கலுக்கு முன்னாடி ஒரு சில மழை வரும். அதுக்கப்புறம் அந்த வடகிழக்கு பருவமழை விலகிடும். இப்ப இந்த வாட்டி வடகிழக்கு பருவமழை 19ஆம் தேதி இந்திய வானிலை ஆய்வு மைய அறிவிச்சபடி அது விலகிருக்கு. விலகிச்சு. பட் இருந்தாலும் இப்போ இது புது ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. இப்போ நான் ஜனவரி கடைசியில நமக்கு இப்போ மழை வந்திருக்கு. இந்த மழைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெப்ப மண்டலங்கள்ல சுழற்சிகள் அதிகமா உருவாறதுதான் காரணம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நவம்பர் முதல் வாரத்திலயோ செகண்ட் வீக்லயோ வந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிழக்கு இந்திய பெருங்கடல்ல சீதோஷ்ண நிலை உச்சத்திலேயே இருந்தது. நமக்கு உச்சத்திலேயே இருந்ததுனால வட தமிழகம், இந்த ஆந்திரா இது ஒட்டிய பகுதிகள்லாம் அந்த அளவுக்கு மழை நமக்கு கொடுக்கல. பட் தென் தமிழகம், மத்திய தமிழகத்துல எல்லாம் கொஞ்சம் நல்ல மழை அந்த டைம்ல வடகிழக்கு பருவமழை பெய்ஞ்சது. அப்ப நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெப்பநிலை சற்று குறைந்து கொண்டே வந்தால் அப்ப ஒரு வளிமண்டல அலை உள்ள வரும். அப்ப வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மிடில் இல்ல செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கல. பட் அது எப்ப நடந்தது, அந்த வெப்பமண்டலம் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா ஜனவரி செகண்ட் வீக் அப்புறம் தான் அது குறையவே ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல்னு ஒண்ணு சொன்னாங்க. அது கிழக்கிந்திய பெருங்கடல்ல சீதோஷ்ண நிலை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இது. பட் அதனுடைய அந்த வெப்பம் குறையிறது பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது ஸ்டார்ட் ஆகும்போது திரும்பவும் வெப்பமண்டல அலைகள் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீராவிகள் அதிகமா வளிமண்டலத்துல கலக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் அந்த வெப்பம் மாறும்போது வரும். கடல் மட்டத்துல வெப்பம் மாறும்போது வரும். இது மாறுறது ரொம்ப தாமதமா மாறிடுச்சு. ஸோ அது இப்போ மாறுறதுனால நமக்கு வெப்பமண்டலத்தோட அந்த நீராவிகள் கலக்கிறதுனால நமக்கு இப்போ அந்த அலைகள் அதிகமா வர்றதுனால நமக்கு இப்போ இந்த மழையும் வந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அந்த சுழற்சி நமக்கு மத்திய இந்தியால ஒரு சுழற்சி இருக்கு. அதாவது ட்ரை ஏர் சர்க்குலேஷன் சொல்லுவோம். இந்த ட்ரை ஏர் சர்க்குலேஷனும் இந்த அலை கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய அலை இது ரெண்டும் மீட் பண்ற இடமா வட தமிழகம் இருக்கு. ஸோ அதனால இப்போ இந்த ஈரப்பதங்கள் அதிகமாகிறதுனால இந்த வட தமிழகத்துல இப்போதைக்கு மழை அதிகமா பெய்யுது. இப்போ நம்ம 25ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னையில நல்ல மழை வரும், உள் மாவட்டங்கள்லயும் நல்ல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதியில் மழை இருக்கும், குறிப்பா சென்டிமீட்டர் அளவில் நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குமா இல்லை விட்டு விட்டு தான் மழை பெய்யுமா? இல்ல, நமக்கு சென்னை அப்புறம் அந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பெய்யற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா நேத்து பாத்தீங்கன்னா இந்த வடக்கு இலங்கை இருக்கு இல்லையா, அதுல இருந்து வடகிழக்கு திசையில ஒரு சுழற்சி இருந்தது. அது பாத்தீங்கன்னா ரொம்ப தமிழ்நாட்டுக்கு அந்த கிழக்கு திசை காற்றை அதிகமா கொண்டு வர வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு காலையில வரைக்கும் அது இருந்தது. ஆனா இன்னைக்கு மதியத்துக்கு மேல என்னாச்சுன்னா அந்த சுழற்சி கீழே குமரிக்கடல் நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு. அது வேகமா வலுவிழக்கவும் ஆரம்பிச்சாச்சு. ஆனா அது வலுவிழந்தாலும் வளிமண்டலத்துல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பத காற்று தமிழகத்தை நோக்கி வருது. சோ அது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு புல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது குமரிக்கடல்ல இந்த சுழற்சி வலுவிழந்த நிலையில இருந்தாலும் இந்த காற்றானது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நமக்கு. சோ அதனால என்ன ஆகும்னா வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் அதை ஒட்டி இருக்கிற உள் மாவட்டங்கள்ல நாளை 25ஆம் தேதி ஜென்ரலாவே பரவலாவே ஒரு மிதமான மழை இருக்கும். கனமழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல தெற்கு பகுதிகள்
இந்த மதுராந்தகம் அதுக்கு கீழெல்லாம் இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள், மயிலாடுதுறை, அப்புறம் அரியலூர், டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் விழுப்புரம், இந்த மாவட்டங்கள்லாம் நாளைக்கு பாத்தீங்கன்னா கனமழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 24ஆம் தேதி மாலை பாத்தீங்கன்னா சென்னை சுத்து வட்டாரங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மிதமான மழை இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க நல்ல மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியான ஒரு மழை வந்து 25ஆம் தேதி இன்னைக்கும் அந்த 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 சூழ்நிலை இருக்கும். ஃபுல் டே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெட்டேவா தான் இருக்கும். அதாவது சென்னை முதல் நாகை வரை கடலோர மாவட்டங்கள்ல ஃபுல்லா வெட்டேவா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த காற்றானது உள்புகுதல் அப்படின்னு சொல்லுவோம், உள் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை வந்து நாளை, அதாவது 25ஆம் தேதி இன்னைக்கு மாலையிலிருந்து உள் மாவட்டங்களுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ உள் மாவட்டங்கள் சேலம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள், அப்புறம் வந்து கரூர், திருச்சிராப்பள்ளி, இந்த மாவட்டங்கள் எல்லாமும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா லேசானது மிதமான ஒரு மழை இருக்கும். பின்பு கோவை, நீலகிரி மாவட்டங்கள்லயும் வந்து திங்கட்கிழமை வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதுவும் லேசானது வந்து மிதமான மழை இருக்கும். இந்த மழையினால பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேதாரமோ வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஜஸ்ட் ஒரு வேவ் பாஸ் ஆகுது. அந்த வேவ் பாஸ் ஆகுதுல நமக்கு அந்த மழை கிடைக்கும். இப்போ ஊட்டி அந்த மலை பிரதேசங்கள்ல எப்படி இருக்கும் மழை? 25, 26 இப்படி இருக்கும். அதே மாதிரி இப்போ கொடைக்கானல் அந்த பகுதியிலையும் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி டெல்டா விவசாயிகள் வந்து குறிப்பா வந்து மழைக்காக வந்து தொடர்ந்து வந்து கடந்த சில மாதங்களாக காத்திருந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு அசம்பாவிதம் நடக்காதவாறு மழை வேணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய கோரிக்கையாகவும் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தது. இது அந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்கும்? நீலகிரியில பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 வாரமாவே பாத்தீங்கன்னா ஒரு பனி பொழிவு அதிகமா இருந்தது. அங்க வந்து உறைபனி அதிகமா இருந்தது இல்லையா. இப்போ அங்க மழை 25, 26 இந்த 2 தேதிகள்லயும் அங்க மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மழை வரும்போது என்னன்னா அந்த உறைபனியோட அந்த தாக்கம் வந்து குறையும். ஸோ குளிர் கொஞ்சம் குறையும், ஆனா ஈரப்பதம் அதிகமாகும். ஸோ அந்த அந்த மழை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய மழையா இருக்காது, ஒரு பாதிப்புக்குள்ளாக மழையா இருக்காது. பட் ஓரளவுக்கு அவ்வப்போது பெய்கின்ற ஒரு மழையாகத்தான் இருக்கும். அங்க வந்து பெரிய அலர்ட் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கொடைக்கானல்லையும் அதே கேஸ் தான். ஸோ பெரிய அலர்ட் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கேயும் வந்து ஒரு சாரல் மழை போலதான் இருக்கும். அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் மிதமான மழை இருக்கும். அதாவது இங்க ஒப்பிடும்போது டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் மிதமானது முதல் இல்ல அவ்வப்போது ஒரு கனமழை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்கேயும் இருக்கே தவிர இது எதுவுமே தமிழ்நாட்டுல இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவுல மழை ஆபத்து மாதிரிலாம் எந்த மழையும் வந்து சென்னைக்கோ அல்லது மற்ற தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கோ பெருசா கிடையாது இப்போ பெயர இல்ல அந்த மாதிரி ஒரு தாக்கம் இல்லை. அதே மாதிரி திங்கட்கிழமை தென் மாவட்டங்கள்லயும் மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்கள், கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லயும் வந்து திங்கட்கிழமை மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எதுவுமே வந்து ஒரு வெள்ள எச்சரிக்கை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு மழை கிடையாது. ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா? மக்கள்லாம் பாப்பாங்க, குழந்தைங்க எல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது எல்லாருமே கேட்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பாத்துக்கணும் அது. பட் ஒன்லி திங் என்னன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு பாதிப்பு உள்ளாக்கக்கூடிய மழை இது கிடையாது. நமக்கு இது ஒரு பிரேக் மாதிரி. இது வின்டர்ல ஒரு பிரேக் கிடைக்குது. சம்மர்ல ஒரு பிரேக் போது நமக்கு மழை வரும் பாத்துருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து வின்டருக்கு இது ஒரு பிரேக். குளிர் குறையும் மழை வரும்போது, அந்த மாதிரி ஒரு மழை தான் இது. பட் ஒரு 2-3 நாள் இந்த தாக்கம் இருக்கும். 25 மாலையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து வட தமிழகம், கடலோர மாவட்டங்கள் எல்லாம் வந்து 25 மாலையில இருந்து மழை குறைய ஆரம்பிச்சிடும். உள் மாவட்டங்கள்ல 26ஆம் தேதி மழை இருக்கும். அதே மாதிரி தென் தமிழகத்திலயும் 26ஆம் தேதி மழை. அப்போ 26க்கு அப்புறம் மழை விலகிடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 26க்கு அப்புறம் மழை விலகிடும். 27ல இருந்து வறண்ட வானிலைக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. தற்போதைய தகவலுக்கும் அதே மாதிரி ரொம்ப குயிக்கா ஷார்ட்டா வந்து நம்ம முடிச்சிருக்கோம். மக்களுக்கும் பயனுள்ள வகையில இருக்கும்னு நம்புறேன். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.